Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1 தட் இஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் சாப்டர் 5 வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்றைக்கி வீடியோ அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, prove that the function f of x equal to 5x minus 3 is continuous at x equal to 0, x equal to minus 3 and x equal to 5. ஸோ அவங்களே நமக்கு பாயிண்ட்ஸு கொடுத்துட்டாங்க. எந்தெந்த இடத்துல கண்டினியூஸ் அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டில் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். தட்ஸ் எனஃப், ரைட்? அண்ட் இது வந்து என்ன, சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரு பாலினாமல், அப்போ டைரக்ட் லிமிட் சப்ஸ்டியூஷனு நமக்கு போதும், ரைட்? ஸோ கிவன் f of x equal to 5x minus 3. ஸோ இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, கண்டினியூஸ் அட் x equal to 0 அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், limit x tends to 0, f of x equal to f of 0 அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ limit x tends to 0, what is your f of x? 5x minus 3 is equal to 5x minus 3 at x equal to 0. ஸோ இதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ அப்போ x பிளேஸில் 0 போட்டால் what will get? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 into 0 minus 3, ரைட் சைடில் எக்ஸுக்கு 0 போடணும், ரைட்டா? ஸோ அப்போ 5 into 0 minus 3, அப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன வருது? this is also minus a and this is also minus 3. therefore f is continuous at x equal to 3. ஏன்னா ரெண்டு பக்கமும் கோயின்சைட் ஆனதுனால x equal to 0ல கண்டினியூஸ். தட்ஸ் இட். தென் செகண்ட் ஒன் என்ன, continuous at x equal to minus 3 அப்படிங்கிறது கேள்வி. ஸோ லிமிட் x tends to minus 3 f of x equal to f of minus 3 அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ லிமிட் x tends to minus 3, what is your function? f 5x minus 3 which is equal to 5x minus 3 at x equal to minus 3 அப்படின்னு கேள்வி. ஸோ x பிளேஸில் டேரெக்டாக லெஃப்ட் சைடில் மைனஸ் 3 போட போகிறோம், ரைட் சைடில் அதே தானே, f of x at x equal to minus 3னா x பிளேஸில் மைனஸ் 3 போடணும். அப்போ 5 into minus 3, இந்த இடத்துல minus 3 which is equal to 5 into minus 3 minus 3. So 5 into minus 3 minus 15, minus 15 minus 3 minus 18. So this is also minus 18. Therefore ரெண்டு பக்கமும் coincide. Therefore f is continuous at x equal to minus 3, right? ஸோ அடுத்து வந்து தேர்ட் ஒன் என்ன நமக்கு அப்படின்னா, கண்டினியூஸ் அட் x equal to 5. மூணாவது கேஸ் x equal to 5 பாயிண்டில், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணோம், லிமிட் x tends to 5 f of x equal to f of 5 அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ லிமிட் x tends to 5, what is your f of x? 5x minus 3 equal to 5x minus 3 at x equal to 5 அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ x பிளேஸில் 5 போட்டால் என்ன, 5 into 5 minus 3, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 5 into 5 minus 3 ரெண்டுமே, ரைட்? ஸோ அப்போ என்ன வருது, 25 minus 3 which is also 25 minus 3. So 22 is equal to 22. Therefore f is continuous at x equal to 5. So ரெண்டு பக்கமும் x equal to 5லையும் continuous. In general எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் it is continuous-ஆ இருக்கும் இந்த ஃபங்க்ஷன், ரைட்? So that is your answer for this question, right? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான், அந்த எந்த பாயிண்டில் கேட்டிருக்காங்களோ அதில் மட்டும் கண்டினியூட்டி செக் பண்ணால் போதும். இன்கேஸ் அவங்க பாயிண்ட் கொடுக்கலனா ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணணும். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸாமைன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x equal to 2x square minus 1. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டினியூட்டி செக் பண்ணோம். அட் தி பாயிண்ட் எங்கே அப்படின்னா x equal to 3ல நம்மளுக்கு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ கண்டினியூட்டி அட் தி பாயிண்ட் x equal to 3. அப்போ சொல்யூஷன் என்ன, கிவன் என்ன? ஸோ f of x equal to 2x square minus 1. ஸோ இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன். ஸோ அட் x equal to 3ல செக் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் x tends to 3 f of x equal to f of 3 அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ லிமிட் x tends to 3, what is your f of x? 2x square minus 1 which is equal to f of 3னா என்ன அர்த்தம், f of x at the point x equal to 3, ரைட்? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன், x பிளேஸில் 3 போட்டிங்கன்னா 2 into 3 square minus 1 which is equal to 2 into 3 square minus 1. ஸோ அப்போ 2 into 9 minus 1 is equal to 2 into 9 minus 1. So 18 minus 1 equal to 18 minus 1. So the answer is 17 equal to 17. Therefore limit x tends to 3 f of x equal to f of 3 வந்துச்சு. அப்போனா என்ன அர்த்தம், x equal to 3ல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் முடிஞ்சு. தென் தேர்ட் ஒன் என்ன, எக்ஸாமைன் தி ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் ஃபார் கண்டினியூட்டி. அப்போ ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸை கண்டினியூட்டியில் செக் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இங்கே எந்த பாயிண்ட்டையும் நமக்கு கொடுக்கல. அப்போ ஜென்ரலாக தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டினில் அட் தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த பாயிண்ட்டில் மட்டும் செக் பண்ணோம், ரைட்? இங்கே வந்து நமக்கு பாயிண்ட் எல்லாம் கொடுக்கல. ஜென்ரலி செக் தி கண்டினியூட்டி, எக்ஸாமைன் தி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரலாக சின்ற ஒரு ரியல் நம்பருக்கே நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஏ வந்து என்ன, f of x equal to x minus 5, b வந்து f of x equal to 1 by x minus 5, x is not equal to 5, ஏன்னா x equal to 5ல டினாமினேட்டர் 0 ஆகிடும், not defined. அண்ட் c வந்து என்ன அப்படின்னா, f of x equal to x square minus 25 divided by x plus 5, x is not equal to minus 5, ரைட்? டினாமினேட்டர் 5 இருக்கக்கூடாது. அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான்.
இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். டி வந்து என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இல்லை, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் வந்து நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ். அப்போ நம்ம ஜென்ரலி ப்ரூஃப் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், ஒரு ரியல் நம்பர் சிக்கு ப்ரூஃப் பண்ணோம். அப்போ லெட் சி பி அன் எனி ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் சினா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ரைட், ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ டேரெக்டாக எக்ஸ் பிளேஸில் சி போட்டால் என்ன, திஸ் இஸ் சி மைனஸ் ஃபைவ். இங்கேயும் என்ன ஆகும், சி மைனஸ் ஃபைவ். ஸோ சி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஃபைவ். தட் ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். ஏன்னா நம்ம ரேண்டமாக ஒரு சி நம்பர் எடுக்கிறோம், அந்த சிங்கிற நம்பருக்கு இட் இஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுனால கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். செகண்ட் ஒன் என்ன, given f of x equal to 1 by x minus 5 and your x is not equal to 5. அப்போ again same, let c be any real number and இதுவும் நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். ரைட், அப்போ இது கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்க போகுது. பட் எனிவேஸ் எழுதிடலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சியா அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ், 1 by x minus 5 and what is your f of c, f of x at x equal to c, that it is 1 by x minus 5 at x equal to c. டேரெக்டாக c போட்டால் 1 by c minus 5, இங்கே என்ன 1 by c minus 5 and your c is not equal to 5. therefore f is continuous for every real number except எந்த பாயிண்டில் 5ங்கிற ஒரு பாயிண்ட் தவிர. ஏன்னா 5ல மட்டும் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டாக இருக்கும், இன்ஃபினிட்டி வரும் டினாமினேட்டரில். அதனால் 5ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, தென் சப்டிவிஷன் சி, given f of x equal to x square minus 25 divided by x plus 5 when x is not equal to minus 5. ரைட், இப்படி கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஃபார்மில் வந்துருமா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வருமா. வாட் இஸ் யுவர் ஃபார்மட் ஃபார் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 5யும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 5யும் கேன்சல் ஆச்சுன்னா யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸ் மைனஸ் 5 தான் நம்ம சப்டிவிஷன் ஏல ப்ரூஃப் பண்ணது, அது அப்படியே வரும் கண்டினியூட்டி. லெட் சி பி எனி ரியல் நம்பர், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் 5 which is x minus 5 at x equal to c. Right, then direct x place le c pota which is c minus 5, right hand side is also c minus 5. therefore f is continuous for every real number. so avladha idoda result over. right, that's all for this question. then d subdivision d வந்து என்ன அப்படின்னா f of x equal to modulus of x minus 5. இந்த மாதிரி மாடுலஸ் குள்ள ஃபங்க்ஷன் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா இந்த லிமிட் நம்ம எழுதிருவோம், தட் இஸ் இது x minus 5 x minus 5 எழுதிருவோம். இந்த இடத்துல மாற்றுறது தான் நம்மளுக்கு விஷயம். ரைட், ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், மாடுலஸ் எக்ஸ்னா it is minus of x when x less than 0, it is plus x when x greater than or equal to 0. அப்போ modulus of x minus 5 னா என்ன அர்த்தம், இங்கே x இருக்க பிளேஸில் இங்கே x minus 5 இருக்கு. அப்போ இங்கே எங்கெல்லாம் x இருந்ததோ அங்கெல்லாம் x minus 5 போடணும். அப்போ மைனஸ் ஆஃப் x இருக்க இடத்துல x minus 5, இங்கே x இருக்கு x minus 5, இதை நம்ம எழுதாமல் விட்டுருவோம். சிமிலர்லி ப்ளஸ் எக்ஸ் ப்ளேஸில் எக்ஸ் மைனஸ் 5, அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் 5 போடணும். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எழுதுறப்ப இந்த ரெண்டு கரெக்டாக எழுதுருவோம், எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5னு. இந்த ரெண்டு இடத்துல எக்ஸ் மைனஸ் 5 சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருவோம். அதுவும் முக்கியம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ. ரைட், ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கப்போ எங்கெல்லாம் எனக்கு எக்ஸ் இருந்ததோ அந்த எல்லா எக்ஸையும் நான் என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 5ஆக மாற்றுறோம். இந்த கேஸில் 1 2 3 4 4 பிளேஸ்லேயே மாற்றுறோம். அடுத்து இந்த மைனஸ் 5 ரைட்டில் கொண்டு போனால் எனக்கு என்ன ஆகும், அண்ட் இந்த மைனஸையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இது உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ்னு வருமா, விச் இஸ் 5 மைனஸ் எக்ஸ். வென் எக்ஸ் இஸ் இந்த 5 இங்கே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 அண்ட் விச் இஸ் எக்ஸ் மைனஸ் 5 வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். ஸோ ரெண்டு விஷயம், இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும், 3 கேஸாக வரும் இங்கே. ரைட்டா, ஏன்னா 5ல தான் ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுது. அப்போ லெட் சி பி எனி ரியல் நம்பர்.
ஓகே அண்டு சி இஸ் லெஸ் தென் 5, சி இஸ் கிரேட்டர் தென் 5 அண்ட் சி ஈக்குவல் டு 5 மூணுமே செக் பண்ணணும். டெஃபினட்டாக லெஸ் தென் 5ல ஒரு பாலினாமியல், கிரேட்டர் தென் 5லையும் பாலினாமியல் கண்டினியூஸாக இருக்கும். ஈக்குவல் டு 5ல மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் when c is less than 5, what is your function value? less than 5 இருக்கும்போது it is 5 minus x. so your f of x is nothing but 5 minus x. அதை எழுதிக்கிறோம். then limit extends to c, f of x equal to f of c அப்படின்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். so limit extends to c, what is your f of x? it is 5 minus x is equal to f of c னா என்ன அர்த்தம்? f of x at x equal to c. அப்போ x placeல c போட்டிங்கன்னா it is 5 minus c. so இந்த இடத்துலையும் 5 minus c, they are continuous, therefore f is continuous for every x is less than 5. ரைட், ஏன்னா நம்ம c எடுக்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பர் ரியல் நம்பருக்கு அது ட்ரூவாக இருக்கிறதுனால 5 விட லெஸ்ஸாக இருக்குது எல்லா நம்பருக்கும் it is true. similarly second one என்ன? when x is greater than 5, your f of x is nothing but x minus 5. கரெக்டா? ஏன்னா greater than 5ல what is your function? f of x equal to x minus 5. so again same simple function ரதால limit extends to c, f of x equal to f of c செக் பண்ணா போதும். so limit extends to c, your f of x is x minus 5, so x minus 5 at x equal to c. அப்போ இங்கே c போட்டிங்கன்னா which is c minus 5, right hand side is also c minus 5, they are continuous. so it is continuous for every real number x is greater than 5லையும் it is continuous. at the point 5ல மட்டும்தான் கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ ஸ்ப்ளிட் ஆகுதோ அந்த இடத்துல தான் கண்டினியூட்டி செக் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? when x equal to c equal to 5ல செக் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 5ல தான் நமக்கு என்ன ஆகுது? லெஃப்ட் ஹேண்ட் ஒரு லிமிட் ஆகும், ரைட் ஹேண்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், ஈக்குவல் டுவில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f of 5 ஆன்னு செக் பண்ணோம். ஏன் இங்கே டேரெக்டாக 5 போட்டோம், சீன் போடாமல்? ஏன்னா c equal to 5. ரைட், ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் யுவர் 5 மைனஸ் 5 விட சின்னதாக இருக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் வேல்யூ? நம்ம மேலே டிஃபைன் பண்ணியிருக்கிறது it is 5 minus x. 5 விட பெருசாக இருக்கப்போ x minus 5. ஸோ அப்போ it is 5 minus x, லிமிட் 5 minus x அப்படின்னு வரும். ஸோ டேரெக்டாக நான் x பிளேஸில் என்ன பண்ணணும்? 5 போடணும், மைனஸ் 5 போடக்கூடாது. இந்த மைனஸுங்கிறது எதை மீன் பண்ணுறது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 அப்ரோச் பண்ணுறோன்னு மீன் பண்ணுது. ஸோ 5 minus 5 which is equal to 0. therefore limit extends to 5 minus f of x equal to 0. ஸோ இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். similarly what is your right hand limit? limit extends to 5 plus f of x, that is limit extends to 5 plus what is your f of x? x minus 5. so it is 5 minus 5 x placeல. அப்போ ஆன்சர் என்ன? 0. therefore limit extends to 5 plus f of x equal to 0. that is your right hand side. then what is your f of x? that is f of 5, f of x at x equal to 5. and what is equal 5? நமக்கு கொஸ்டினில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறதுல 5 எப்போ ஈக்குவலாக இருக்குது? x minus 5ல. ரைட், இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கண்டினியூஸாக இருக்கும், அதனால் இங்கே பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் பிரேக் ஆகிருக்கப்போ கண்டினியூஸாக இருக்காது, கேர்ஃபுல்லாக போடணும். அந்த ஈக்குவல் எங்கே இருக்குது, லெஸ் தென் எங்கே இருக்குது, கிரேட்டர் தென் எங்கே இருக்குங்கிற விஷயங்கள்லாம். ஓகே, at x equal to 5. அப்போ x பிளேஸில் 5 போட்டிங்கன்னா this is 5 minus 5, that is also 0. அப்போ left hand limit, right hand limit, function value எல்லாமே equal. therefore limit extends to 5 minus f of x equal to limit extends to 5 plus f of x equal to f of 5 வந்துடுச்சு. therefore f is continuous at என்னது? x equal to 5ல. அப்போ இந்த மூணாவது கேஸ் படி x equal to 5லையும் கண்டினியூஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ் படி less than 5 greater than 5 எல்லாத்துலேயும் கண்டினியூஸ். therefore in general என்ன சொல்லிடலாம்? f is continuous for every real number. அவ்வளோதான் இந்த ரிசல்ட் ஓவர். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3. இதில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் ஓவர். ரைட், அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட், அப்கமிங் வீடியோவில் இந்த எக்ஸசைஸில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.